அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரலாக பைல்ஸ் ப்ராப்ளம் மூலம் இந்த பிரச்சனை காமனாக எப்போ வேணால் யாருக்கு வேணால் இருக்கலாம். சம்மரில் இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக காணப்படும். ஏன் அப்படின்னா நம்ம சரியான முறையில் தண்ணி குடிக்க மாட்டோம், டயட் ஃபாலோ பண்ண மாட்டோம், அதிக நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்குறது. அது மாத்திரம் இல்லை, முக்கியமாக மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் முக்கிய காரணம். மாஸ்டர் காஸ் அதுதான். அப்போது பைல்ஸ் உள்ளவங்களுக்கு நல்ல ஃப்ரீ மோஷன் இருக்கணும், நல்ல நார் சத்துள்ள உணவுகளை அவங்க எடுக்கணும். பைல்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஆசன வாயில் குரோத் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இதுதான் இருக்குது அப்படின்னு நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட உள்நாக்கு இருக்கு இல்லையா, அது போல் இருக்கும். உங்களுக்கு மோஷன் போகும்போது எரிச்சல், வலி, அப்புறம் ஆசனவாய் வீக்கம், அதுக்கப்புறம் பிளட்டு கசிவு அல்லது பிளட்டு ப்ளஸ் சீல் பஸ் வெளியேறும், துர்நாற்றம் வீசும், வலிக்கும், எரிச்சல் இருக்கும், அரிப்பு இருக்கும். இது போல் தொந்தரவுகள். சிலருக்கு வெறும் ப்ளீட் மாத்திரம் ஆக்கும் மோஷன் ஆசன வாயில். சிலருக்கு மோஷன் வித்து மலத்தோட இரத்த கசிவு ஏற்படலாம். இதே சிலருக்கு அங்கே வெடிப்பு, அரிப்பு, வீக்கம் இந்த மாதிரி ஏற்படும். சிலருக்கு உள்மூலம் இருக்கும். இது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கண்டுபிடிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் பைல்ஸ் பேஷண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டும் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், நேர்லேயே வரலாம் அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். அப்போது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அறுவை சிகிச்சை ஒரு தீர்வா? கிடையாது. அப்போது அறுவை சிகிச்சை செய்தும் மறுபடியும் நமக்கு பாதிப்பு வருது அப்படின்னா இப்போ யார் பேஷண்ட்டோ அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு தடவை வந்துருச்சு அவஸ்தை, ஓகே சர்ஜரி போகணும், ஓகே. ஆனால் அது தீர்வு கிடைச்சதா? இல்லை. அங்கே தான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். என்ன பண்ணணும்? நமக்கு சரியாக போச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு விருப்பப்பட்ட உணவுகளெல்லாம் சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு பச்சை மிளகாய், கத்திரிக்காய், புளி, முக்கியமாக நான்வெஜ். அப்போது இதெல்லாம் இந்த பைல்ஸை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள். ஜென்ரலாக நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்திங்கன்னா பிரச்சனை குறையும். ஆனால் நார்ச்சத்துள்ள உணவுகளை மறந்துட்டு இல்லை குறைவாக எடுத்துட்டு இந்த உணவுகளின் நாட்டம் அதிகம். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த நோய் இருந்தாலும் இங்கே நல்லா கவனிச்சுக்குங்க, அவங்களுக்கு அந்த நோயை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எதுவோ அது மேலே தான் ஆசை அதிகமாக, விருப்பம் அதிகமாக வரும். இதை நல்லா குறித்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம், உங்களுக்கு பைல்ஸ் அதிகப்படுத்தணும், உடம்புல பிரச்சனை அதிகமாக வரணும், அதுக்கு ஏற்ற ஆசைப்படக்கூடிய உணவுகள் நீங்கள் சாப்பிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு விருப்பம் இருக்கும். சாப்பிடும்போது அந்த பைல்ஸ் தொந்தரவு அதிகமாகும். இதே போல தான் பிபி பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, மூட்டு வலி பேஷண்ட் எல்லாருக்குமே நான் சொல்கிறது, கவனித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு எது அந்த தொந்தரவு சாப்பிடக்கூடாதோ அது மேலே தான் உங்களுக்கு நாட்டம் அதிகம், அதை தான் சாப்பிட்டுடுவோம். இது மனிதனோட இயல்பு. இங்கே நீங்கள் மாற்றம் செய்தே ஆகணும். ஒரு தடவை வந்துச்சு, ஓகே, ஆப்ரேஷன் ஆச்சு, ஓகே, திரும்ப வருது. எத்தனை முறை ஆப்ரேஷன் பண்ணுறது? எவ்வளோ செலவு, வலி, வேதனை யாருக்கு? பிளட் லாஸ், பாத்ரூமில் மயங்கி விழுந்தவங்கெல்லாம் இருக்காங்க. பைல்ஸ்னால ரத்தம் அதிகமாக போய் அனிமிக் ஆகி டாய்லெட்டில் விழுந்தவங்கெல்லாம் இருக்காங்க, மயங்கி விழுந்தவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த அளவுக்கு உபாதைகள் பைல்ஸ்னால, அதுவும் சம்மரில் இன்னும் அதிகமாக வரும். இதற்கெல்லாம் முடிந்த அளவு மேக்சிமம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கக்கூடிய மருந்துகளை தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் எந்த பேஷண்ட்க்கும் நானும் பார்க்குறேன். 34 ஆண்டுகளாக ப்ராக்டிஸ். நம்ம கிளினிக்கில் ஒருத்தர் கூட போய் நீங்கள் பைல்ஸுக்கு சர்ஜரி செய்துக்குங்கன்னு நாங்கள் சொன்னதே கிடையாது. நீங்கள் இது கடைப்பிடிங்க, இந்த மெடிசன் எடுக்க, இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் உங்களை விட்டு போகணும்னா நீங்கள் அதை கடைப்பிடித்தே ஆக வேண்டும். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க.